டிபி நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ உடையிறோமோ அப்படின்ற மாதிரி டாக் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. மாணிக்கம் தாகூர் பிடிச்ச அடி திமுக வம்பிழுத்துட்டே இருக்காரு. முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்ன அப்புறமா அது எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது திமுக மாணிக் தாகூர் கூட்டணி உடைஞ்சது, அவ்வளவுதான். மாணிக் தாகூரை தவிர வேற யாரும் பேசலையே. பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்த ஓட்டு அவரெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆளாட்டு பேசுறது, சுப்பிரமணிய சாமி ஒத்த ஓட்ட பேசுறதா எங்களை திராவிடர்களுக்கு வழக்கம். அதே மாதிரி இப்ப இன்னொரு திராவிட கோஷ்டி பிரவீன் சக்கரவர்த்தி ஒத்த ஓட்ட போட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க இருக்கு அவருக்கு ஒத்த ஓட்டு கோஷ்டிகள்? மாணிக் தாகூராவது 4% ஓட்டாவது எடுத்தார, அந்த மதிக்கணுமே. இவங்க ஜோதிமணி 3 விழுக்காடு எடுத்தாங்க. சோ இதுல மாணிக் தாகூருக்கு நோ டேக்கர்ஸ். மாணிக் தாகூரை தவிர மீதி ஒரு 8 எம்பி தமிழ்நாட்டுல இருக்கான். எவனா ஒருத்தன் மாணிக் தாகூர் என்டால்ஸ் பண்றானா? அவன் தனித்து விடப்பட்டிருக்கான், தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. மாணிக் தாகூருக்கு ஆதரவா யாரும் இல்லை. அல்ல இது அவரு தனிப்பட்ட இதுல ஏதோ பண்றாரு. ராகுல் காந்தியும் அவரை சொல்லி 4 சீட்டு ஸ்டாலின்ட்ட கூடுமான்னு பார்த்தா அது கூடட்டுன்னு நினைக்கலாம். அதுல நம்ம ஒரு கட்சி எனக்கு 4 சீட்டு கூடி வராதா, ஸ்டாலின் கொஞ்சம் வில் போற இழக்க மாட்டாரான்னு எதிர்பார்க்கறதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டாலின் ரொம்ப ஸ்டெடியா ஆட்சியில பங்குலன்ட்டாரு. இதுல காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, மாணிக் தாகூருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. வீம்புக்கு ஸ்டாலினை எழுத்துட்டமேன்னுட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி போக வேண்டியதுதான். வேற ஆப்ஷன் மாணிக் தாகூருக்கும் இல்லை, காங்கிரஸுக்கும் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. நீங்க என்ன சொல்லுவீங்க? டிவிக்கே சொல்லுவாங்க அவங்க கட்சிக்கார டிவிக்கோட போயிடலாம். அது லூசு பயலுக பேசுறது, லூசு பயலுக. டிவிக்கு பலம் நிரூபிக்காத கட்சி. கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி டிவிக்கு 18% ஓட்டு இருக்கு. எங்கடா அந்த கட்சி எலெக்ஷன்ல நின்றுச்சு? ஏன்டா இப்படி பைத்தியகாரத்தனமா புலம்பிட்டு திரிய? நிரூபிச்சாதான்டா ஓட்டு. எத்தனை தடவை உங்களெல்லாம் மரியாதையாட்டே பேசுறதுக்கே தகுதியற்ற ஆளுங்க நீங்கெல்லாம். மாணிக் சக்கர பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் மரியாதைக்கு தகுதியற்ற ஒரு ஆளு. மணிசங்கரையர் மாதிரி தான் மோடியை நீச்சின்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கினார்ல, அதே மாதிரிதான் மயிலாடுதுறையில இருந்தே பிறந்து வந்துட்டாங்க. எந்த எலெக்ஷன்ல நின்று இருக்காப்புல 8 விழுக்காடு வாக்கு பார்லிமெண்ட்லயே மோடிய பிரேம் மீறி சீமான் எடுத்திருக்காரு. இது சாதனை. இத மாயாவதி பண்ணல, பிஆர்எஸ் பண்ணல, ஆம் ஆத்மி பஞ்சாப்ல பண்ணல, அகாலிடல் பண்ணல, ஐஎன்எல்டி பண்ணல, பகுஜன் சமாஜ் பண்ணல. இது சீமானுக்கு சாதனை. 3.8 8.22 ஆக்கிவார். இது நடந்த விஷயம். இது தெரியாத கருத்து பார்வையற்றவராட்டு மாணிக் தாகூர் ஏன் இந்த அளவு வன்மத்திலையும் வெறியிலையும் அலையிறீங்க முட்டா பீஸ்களாட்டு? சார் நான் தெளிவா சொல்றேன். விஜயும் காங்கிரஸும் 117 117ன்னு கூட்டணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? காங்கிரஸ் கூடிய 117 தொகுதியிலையும் விசில் நிக்கலாம். இப்போ விவசாயி சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் விசில், ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு சிம்பல். இது தினத்தந்தியெல்லாம் இதுல கட்டுரை எழுதணும். தினமலர்னு இந்த வித்தியாசத்தை கட்டுரை எழுதி போடணும். அப்ப நீங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் விசில்ல இன்னொருத்தர் நிற்கலாம், இன்னொருத்தர் விசில் அடிக்கலாம், ஒரு சுயேட்சை விசில் அடிக்கலாம், ஒரு இன்னொரு ஒரு சுயேட்சையும் 2 சுயேட்சை காட்டா குழுக்கள்ல ஒரு சுயேட்சைக்கு அது கிடைக்கும். 1. 2வது கையில வராத ஓட்டை இன்னொருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க ஊர்ல 89ஆம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணியில ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நின்னாரு. 21 விழுக்காடு ஓட்டு நார்கோயில் பார்லிமெண்ட்ல, நார்கோயில் சட்டமன்றத்துல பெற்றாரு. அதே கூட்டணியில் என்ன ஜானகி அணிக்கு கன்னியாகுமரியில 6 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சது. சிவாஜி ரசிகர்கள் நார்கோயில்ல சிவாஜி மன்ற கேண்டிடேட்டுக்கு போட்டானுங்க. அங்க ஜானகி அணிக்கு இங்க போடல, காங்கிரஸ்ல மூப்பனார் நிறுத்தின ஆர்வம்பிள்ளை போட்டுட்டு போயிட்டானுங்க. சோ இந்த விஜய் ரசிகர்கள் என்ன ஓட்டுன்னு தெரியாது. சிவாஜி ரசிகர் மாதிரி அவன் தாவேக்கானுக்கு இடத்துல போடக்கூடிய தாவேக்கா விஜய் ரசிகர்கள் காங்கிரஸுக்கு இடத்துல போடுவான்னு கேரண்டியே கிடையாது. காங்கிரஸுக்கு எதிராக தான் ராஜ்யசபா கேட்டு அதுல ஏமாற்றம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் கூட ஒன்றும் பெரிய நட்புறவுல ஒன்றும் விஜய் இல்லை. விஜய் ரசிகர்கள் பலதரப்பட்ட எண்ணம் கொண்ட பலதரப்பட்ட கட்சியில இருந்து 26ல தான் விஜய்க்கு அவங்க வாக்காளர் ஆகணும். 2006ல் விஜயகாந்துக்கு பலதரப்பட்ட ரசிகர்கள் தேமுதிகவா மாறினா அந்த ஓட்டை 2011ல ஜெயலலிதாவுக்கு விஜயா டிரான்ஸ்பர் பண்ணாப்புல. இப்போ விஜய் 0% ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி 18 விழுக்காடுன்னு ஏட்டு சொரக்கா கதைக்கு உதவாத சீமான் 8 எழுந்தத்தில் உள்ள வன்மத்திலையும் காப்பிடுச்சுன்னு நிறைய நயவஞ்சக கோஷ்டிகள். அந்த நயவஞ்சக கோஷ்டியின் ஆளு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு, 2வது ஆளு ஆதவர்ஜுனா ரெட்டிகாரு. இவங்களோட வாமிட்ட
மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு, வாமிட்டு எடுத்து பிரவீன் சக்கரவர்த்தியும் மற்றவங்களும் விஜய்க்கு ஓட்டடி பேசுறாங்க. அபத்தம், பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது, வாக்கு என்னன்னு தெரியாது. அதனால விஜய் ஆப்ஷனை விட காங்கிரஸ் 214 தொகுதியில நின்று தனிச்சையா போட்டிட்டு போயிடலாம். அப்படி போனா மூப்பனார் 20 விழுக்காடு வாக்கு எடுத்து காட்டினால 30 சீட்டு கிட்ட ஜெயலலிதா அம்மையார் சரண்டர் பண்ணாங்க பார்லிமெண்ட்டுக்கு. அன்னைக்கு 17.5 விழுக்காடு வாக்கு எடுத்தனால கலைஞர் மைனர் பார்ட்னர் ஆட்டு 23 சீட்டு கொடுத்தாரு. அப்போ காங்கிரஸ் விஜய் ஆப்ஷனோட தனிச்சே நின்றுட்டு போயிடலாம். அது காங்கிரஸுக்கு பலன் நிரூபிக்காத விஜய் கூட நின்று ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி எல்லாம் போனா 117 நின்று எடுக்கக்கூடிய ஓட்டை விட 214 2 மடங்கு ஓட்டு காங்கிரஸ் எடுக்கலாம். அது ஜோசப் ரவி வல்டாரிஸ்ன்னு பல்லவாரத்தை சேர்ந்த காங்கிரஸ் தொண்டை சோனியா காந்தி அம்மையார் மீது இந்த மதிப்பு மரியாதையும் ராகுல் மீது கொண்டவன் இந்த திமுகவோட கள்ள குழந்தையான தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதோட 214 தனிச்சே நிற்கலான்னு அவன் அப்படி ஒரு கருத்தை சொல்றான். அப்போ காங்கிரஸுக்குள்ளே தாவேக்காவோட கூட்டணி போறதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் பலதும் இருக்குது. ஜோசப் ரவிங்கிற காங்கிரஸ் தொண்டை தாவேக்காவை திமுகவோட இல்லீகல் சைல்டுங்கிறான். ஸோ இந்த இடத்துக்குள்ள அது பல நிரூபிக்காத ஒருத்தரோட போய் போறது படு பாதாளத்துல விழுற மாதிரி சமம். அதோட 234லயுமே கேண்டிடேட் கிடைப்பாப்பலன்னா தனிச்சு நின்றுலாம் காங்கிரஸ். சார் திமுக விட்டு போறது இல்லை காங்கிரஸ். சும்மா 4.5 தனிச்சு பண்ணணும். 2014 பார்லிமெண்ட்லயே 4.3 தான் வந்தது. வாசன் வேற போயிட்டாப்ல. என்ன ஓட்டு சார் காங்கிரஸுக்கு இருக்கு? சும்மா வெத்து வேட்டுகள், ஒத்த ஓட்டுகள் என்னத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. அது ஸ்டாலினை பிடிக்காத தினமலர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காப்புல. தினமலர் முக்கியத்துவம் கொடுப்பான், தினத்தந்திக்கு என்ன அந்த பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா பத்திரிகையில வேற பரபரப்பு இல்லை, எது இல்லைங்கிற பண்றது. வேலைக்கு ஆகக்கூடிய விஷயமே இல்லை. காங்கிரஸே இங்க ஒண்ணும் இல்லை. வட தமிழகத்துல காங்கிரஸுக்கு என்ன இருக்கு? விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வாக்கு வட தமிழகத்துல காங்கிரஸுக்கு கிடையாது. அது வாசன் போன பிறகு அசம்பிளில என்ன இருக்கும்? திமுக கிட்ட ஒரு 4 எலெக்ஷன்ல இருந்து அப்படியே ஒட்டி நின்றுட்டாங்க. திமுக விட்டு வெளியே வந்தா இருக்கவன்ல பாதி பேர் திமுக தான் இருப்பான். இப்பவே காங்கிரஸ் கூட 18 எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏ திமுக விட்டு வெளியே வருவான்? கண்டிப்பா 15 எம்எல்ஏ திமுகவில் டிக்கெட் வாங்கிட்டு நின்றுவான். சிதம்பரம் வரமாட்டாரு, கார்த்திக் சிதம்பரம் வரமாட்டாப்புல. எம்பிக்கள் எத்தனை பேர் இவரு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒர்க் பண்ண போறாப்புல? வாய்ப்பே இல்லை ராஜா. திமுக கூட்டணி இங்க போய் தான் ஆகணும். பட் நீங்க எங்களாலதான் ஸ்டாலின் ஜெயித்தாருன்னு ஸ்டாலினுக்கு வில் பவரை சோதிச்சு பாக்குறீங்க. அது ஸ்டாலினுக்கு வில் பவரும் ராகுல் காந்திக்கு வில் பவரும் ஷீட் ஷேரிங்கை பொறுத்தளவுல. ஆனா மோடி இதைத்தான் எதிர்பார்க்காரு. பாரசைட் காங்கிரஸ் ஒழியணும், ஒட்டுணி காங்கிரஸ் ஒழியணும். அந்த ஒட்டுணி காங்கிரஸ் ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் அகிலேஷ் யாதவ் காலி பண்ணிடுவாரு, தேஜஸ்வி பண்ணிடுவாரு, சரத்பவார் பண்ணிடுவாரு, ஹேமந்த் சோரன் பண்ணிடுவாப்புல. காங்கிரஸ் மதசார்பற்ற மற்ற மாநில கட்சிகளோட கீழே போயிடும். ஆட்சி மோடி தான் வருவாரு 4வது முறை. அடுத்த பட்சத்துல 2வது இடத்துக்குள்ள எதிர்கட்சி வரலனாலும் கூட பல கட்சிகளின் கூட்டமைப்பா 2வது இடத்துல மதசார்பற்ற கட்சிகள் இருக்கும். காங்கிரஸ் 3வது தான் இருக்கும். இண்டிவிஜுவலா காங்கிரஸ் 2வது இருக்கும். மம்தா, ஸ்டாலின், அகிலேஷ், தேஜஸ்வி, ஹேமந்த் சோரன் இந்த குரூப் காங்கிரஸோட மேல இருக்கும். இது ராகுல் காந்திக்கு தெரியாதா? சும்மா அந்த மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தின்னு எல்லாருமே கேட்கறது என்னன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும் எதுக்கு தலைமை கூப்பிட்டு கண்டிக்கல அப்படின்ற மாதிரி தான். ஒருவேளை ராகுல் காந்தி எல்லாரும் தோத்த முறை நம்ம இடத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாரு இல்லையா? தோத்து அப்படி சூழ்நிலை இருந்தா நீங்க 3வது இடம் தான் போவீங்க. மோடி தான் இடம் வருவார். ராகுல் காந்தி என்ன தப்பு கணக்கு போடுறீங்க? ஓகே, இதுல என்னன்னா அவங்க சொல்ற பாயிண்ட் நீங்க நம்ம காங்கிரஸ்ல திமுக எப்படி ரெட்ரோஸ்பெக்டிவா இல்ல, அது சான்ஸ் எடுக்க முடியாது ஸ்டாலின். அதுதான் காங்கிரஸுக்கு பலம். சான்ஸ் எடுக்க முடியாது, அதுதான் பலம். இதே ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் ஆடி இருக்க ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா கலைஞரோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அவங்க காங்கிரஸ் போகலையே. 20 சீட்டு ஆஃபர் கொடுத்தும் திமுக நின்றுட்டாங்களே. ஒருவேளையில அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க நின்றுட்டாங்க. என்னமோ மீண்டும் ஸ்டாலின் வந்தா கலத்தி விட்டுருவாருன்னு அச்சம் இருக்குமா என்னவோ தெரியல. காங்கிரஸ்ல இது மாதிரி இப்ப செல்ல பிறந்தே கூட இந்த பவர் ஷேரிங்கிறது நாங்க தலைமை முடிவு பண்ணுவோம், அது வேண்டான்னு சொல்ல தலைமை முடிவு பண்ணுவாங்கன்னு கடந்து போறாரு. ஆனா பாஜக நைனார் பண்றவங்க ஓப்பனாவே பவர் ஷேரிங் எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. அதை பொறுத்துன்னு பார்ப்போம். பாஜக பொறுத்தவரை 11.4 விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை லீடரா நின்று மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு. அதுக்கு நீங்க 30 சீட்டு வாங்கினா அந்த இதுல ஒரு 3% ஓட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகும். மீதி ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு தான் பெரிய அளவுல போகும். சீமான் முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஸோ என்டிஏ அண்ணாமலை லீடரா கருதி மோடி பிரதமர் இருந்த முக்குலத்தோர் ஓட்டுக்கள்ல ஒரு பகுதி சீமானுக்கு போகும். நாடார்களை
எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாருங்கிறதோட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுகவுக்கு எதிரான நாடார்களை தன்வசப்படுத்துறாரு. அதே மாதிரி பிராமணர்கள் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. அவரு ராமானுஜர், உவே சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர், பரிதிமால் கலைஞர், பாரதியார்னு 5 பிராமணர்களை முன்னிறுத்தி களமாடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. ஸோ மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக விழுந்த பிராமணர்கள் ஓட்டுகள் வந்து அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. பாண்டே என்ன உலகத்துல இருக்கீங்க பாண்டே? தமிழ் பிராமணர்கள் அண்ணாமலைக்காக தான் போட்டாப்ல. ஆதாரம் சொல்லட்டா தம்பி பாண்டே? என் தம்பி தான் பாண்டே. அதுல அவன் லவ் ஹிம், ஐ எம் ஹிஸ் வெல் விஷர், தட்ஸ் டிஃபரண்ட். அவன் கருத்தை தான் நான் மறுக்கிறேன். எப்படின்னா மோடியா லேடியான்னு கேட்கும்போது லேடிக்கு தான் போட்டாங்க மயிலாப்பூர், இது தென் சென்னையில. அடுத்து கமலஹாசன் வரும்போது நம்ம பிள்ளை ஜெயலலிதா தலைவர் ஆவான்னு தான் போட்டாங்க, தப்பு இல்லை. அடுத்து இப்பந்தான் தென் சென்னையில வந்து அண்ணாமலை சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் வார்த்தையை சொன்னதுக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு தான் அது பிராமணர்கள் ஓட்டு விழுந்தது 2024. இப்போ அது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு விழும்? எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டு. இடபிள்யூஎஸ்ல என்ன சொன்னாரு? இதை நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் பார்க்கணும், தொண்டை மண்டல வேளாளர்களும் பார்க்கணும், நாயர்களும் பார்க்கணும். இடபிள்யூஎஸ்ல என்ன சொன்னாரு? ஒரு ஸ்டாண்டே சொல்லல. இதோட டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி விழும்? ஸோ சீமான் அதை வந்து குறிவைக்கிறாரு. பிராமண சென்டிமெண்ட கையில் எடுத்து குறிவைக்கிறாருன்னு சொல்லும்போது இதெல்லாம் சரின்னு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச சீட்டை பாஜக வாங்கினா அந்த ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு போகும். இதுல தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக நின்று சீமான் மாநாடு போட்டு அந்த ஓட்டை கையில் எடுக்க பாக்குறாரு. தேவேந்திர குலாரே சொல்றாரு, எங்களுக்கு 2 கண்கள், மோடி ஒரு கண்ணு, சீமான் ஒரு கண்ணு, எங்களை 2 பேர் தான் குளோரிஃபை பண்றதாட்டு அந்த சமூகமே தெளிவா சொல்றாங்க. அப்புறம் யாதவர்கள் ஓட்ட மேய்ச்சல் சமூகங்கிற லெவல்ல சீமான் அதுல போராட்டங்கள்லாம் நடத்தி மோடி தலைமை கொடுத்த அந்த வாக்கை தன் பக்கம் கொண்டு வர பாக்குறாரு. ஸோ அந்த வாக்குக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா அண்ணாமலையை லீடராக்காம காலி பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா அது சீமான லீடராக்கும். ஏற்கனவே அது நீங்க ஈரோடு கிழக்குல நிற்காதனாலே சீமான் அந்த இடத்துக்கு பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல அந்த அண்ணாமலை எடுத்த 18 விழுக்காடு வாக்குகளுக்கும் களத்துல சீமான் லீடர் ஆயிட்டாரு. குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனா பாஜக ஓட்டு வந்து அதிமுகவுக்கு வராது, அது சீமானுக்கு போகும். இதுதான் நடக்க போகுது. இப்போ ஒருவேளை ஸ்டாலின் காங்கிரஸ்க்கு ஈல்ட் ஆகி ஒரு கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, மற்ற கட்சிகளும் அதை கேட்பாங்கல்ல. அதனால இவங்க வந்து எல்லாரும் மேக்சிமம் ஸ்டேட்டஸ்கோவை சொல்லக்கு தான் பார்ப்பாரு. நம்ம யாருக்கு என்ன பலன்னு தெரியாது, அது எல்லாமே ஒன்னாதான் சேர்ந்து ஜெயித்திருக்கோம், அதனால ஸ்டேட்டஸ்கோ எடுத்துடுங்க. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏங்கிற ஒரு ஃபார்முலால கொண்டு வந்தோம், உங்களுக்கு வந்து 9 எம்பி இருக்குது, 27 எம்எல்ஏ எடுத்துடுங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ்கோ இது கொண்டு வரலாம். ஏன்னா இது இந்த இடைத்தேர்தல் கூட காங்கிரஸ் சீட்டு திமுக அடுத்து ஃபைட் பண்ணிருக்காங்க ஈரோடு கிழக்குல. போகலாம் நறுக்கி. மற்றபடி திமுக தவிர மற்றபடி காங்கிரஸ்காரனுக்கு செலவழிக்க எங்க பணம் இருக்கு? ஒரு திமுக சைஸை கட் டவுன் பண்ணணும், கூட்டணி ஆட்சி தரலாம்னு சில பேர் முயற்சிக்கிறாங்களோ? கூட்டணி ஆட்சி அவங்க கேட்கறதுல அந்த 117க்கு கம்மியா இப்ப 129 ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணும் திட்டம் போட்டெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் திட்டம் போடல. எம்பியா இருக்கவங்க 29ல பார்த்தா போதும். எம்எல்ஏக்கள் யாருமே சொல்லலையே. 18 எம்எல்ஏ ஒருத்தம் கூட மூச்சு விடலையே. அவன் திமுக சப்போர்ட்ல தானே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறான். திமுக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, பணம் செலவழிக்கு தான் ஆளு இல்லை, தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத 0% விஜய் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் வந்து ஒரு 20 விழுக்காடு வாக்கு 2024 நிரூபிச்சிருப்பாருன்னா கதை வேற. விஜய் இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா தானே இருக்காங்க. சீமான் மேல உள்ள பொறாம வன்முறை காய்ச்சல்ல துக்ளக் இந்தியாவில இருந்து பாண்டேல இருந்து பலரும் வந்து பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 2024 டேட்டாவை மறைச்சு ஒரு பொய்யா புரட்டா மோசடி பேர்வர்கள் பேசிட்டு இருக்காங்க சார். இதுல வந்து ஒருவேளை இவங்க டெம்டே ராகுல் காந்தி தப்பான முடிவு எடுத்துடலாம். ராகுல் காந்தி 10 வருஷம் தொடர் தொழில் இருக்காரு, ஒரு தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? எடுத்தா நல்லது, மோடிக்கு நல்லது. பாரசைட் காங்கிரஸ் ஒளிஞ்சுதுன்னு நாங்க சந்தோஷப்படுவோம். அதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மோடியும் அதுதான் எதிர்பார்த்து இருக்காரு. எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி, அதனாலதான் ஒட்டுண்ணி காங்கிரஸ் மோடி தெளிவாடிச்சாரு. இப்பவும் விஷம் காங்கிரஸ் ஒரு விஷம்னு அசாமில் பேசியிருக்கிறாரு. விஷம் தான் அது. இந்த நாட்டுல எமர்ஜென்சியை கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்பா
1.5 வருஷம் ஆட்சி செய்து நாட்டு இராணுவ தளவாளத்தில் உள்ள போபர்ஸ்ல ஊழல் பண்ணி யங் இந்தியா நேஷனல் ஹெரால்டா அதுல சொத்து ஆட்டை போட பார்த்த ஒரு கட்சி காங்கிரஸ். அது திமுகவோட இருந்து உறவை முறிச்சுக்கிட்டு அகிலேஷ் இருந்து உறவை முறிச்சுக்கிட்டு எல்லாம் போச்சுன்னா மோடிக்கு மீண்டும் 2029 இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் படி தெளிவா 350 சீட்டு தாராளமா வருமே. இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன்ல 12 விழுக்காடு டிஃபரன்ஸ்ல திமுக கழகம் ஏடிஎம் மிஞ்சி இருக்குங்கிறத ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் அதை எங்களுக்கு 352 இந்தியாவில் வரணுங்கிறதுல தமிழ்நாட்டுல 38 இந்தி கூட்டணிக்கு போகுங்கிற இதையும் நாங்க பாக்குறோம். சார் இந்த திமுக காங்கிரஸ் இந்த கிளாஸஸ் வரும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பல பாஜக ஆதரவாளர்களே வந்து திமுக காங்கிரஸுக்கு கூட சீட்டு கொடுத்தாங்க, காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி கிளைம் வைக்கிறாங்க. இது வந்து திமுக ஜெயிக்க முடியாது செகண்டரி. பட் மோடி வைக்கிற கிளைம்க்கு அகேன்ஸ்ட்ல ஒரு மோடி ஆதரவான காங்கிரஸ் இங்க 0. அவங்களுக்கு தெரியாது. ரங்கராஜ் பாண்டே, கல்யாண் ராமன்ஜி ஏற்கனவே சசிகலா விடயத்துல பல்ப் வாங்கிட்டு போனாங்க. இப்ப மோடி நினைக்கிறதாம்பா அங்க நடக்கும். நிதின் நாபின் சின்ஹா யாரு மோடிக்கு சாய்ஸ். இது சும்மா போட்டுக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கடந்துகிட்டு சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி இருக்கும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு திமுகவுக்கு எதிராக ஸ்டாலின் சொல்லும் போது சத்திரியன் குருமூர்த்தி மதிப்புக்குரியவர் அவரே வாங்கி அடிச்சோம். மோடிஜி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னா யார் சொன்னதுங்க நடந்தது. இதுதான் கல்யாண ராமன்ஜி இதை புரிஞ்சுக்கணும், பாண்டே ஜி புரிஞ்சுக்கணும். யாரு தங்கராஜ் ஒருத்தர் போட்டதாட்டு பதிவு போட்டு விட்டுருந்தோம். அந்த சோதரர் தங்கராஜ் புரிஞ்சுக்கணும். மோடி அதுதாங்க நினைக்க முடியும். மோடி காங்கிரஸ் எதிரியா தான் பார்த்து அரசியல் பண்ணுவாரே தவிர அவர் ஏன் ஸ்டாலின் எதிரியா பார்த்து அரசியல் பண்ணும். காங்கிரஸ் கூட இருக்கனாலதான் ஸ்டாலின் மோடிக்கு எதிரியே தவிர மற்றபடி இண்டிவிஜுவல் ஸ்டாலின் வந்து மோடிக்கு ஒன்றும் எதிரி கிடையாது. அதனாலதான் எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி என்பதனால அவர் மகன் எமர்ஜென்சில ஸ்டாலின் கைதுப்பட்டதா சொல்றாரு. இதை வந்து காங்கிரஸ்காரரான வேலுச்சாமி மறுக்கலாம், அதிமுக காரரான மாஃபாய் பாண்டியராஜ மறுக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனா மோடி வந்து இந்த மாதிரிதான் ஸ்டாலினை வந்து பேசியிருக்காரு. எமர்ஜென்சி ஐத்த காங்கிரஸ் கூட நீங்க ஏன் போய் இது பண்றீங்கன்னு தான் மோடி கேட்கிறார். ஸோ பாஜக திமுக உறவு 99 இருந்திருக்கு, 2001 இருந்திருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு கூட குஜராத் பிரச்சனைய கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 20 வருஷமா உறவு இல்லைனாலும் கூட மோடியை பொறுத்த அளவுல கலைஞர் வீட்டுக்கு எதுக்கு வந்தாரு, ராஜாத்தி அம்மாள்கிட்ட போய் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கினாரு, மக மாதிரி கலைஞர் வச்சு பாத்துக்கிடன்னு எதுக்கு சொன்னாரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராது, நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எல்லாம் ஜெயிக்கிறோம், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் கேட்டலிஸ்ட், காங்கிரஸை விடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. நீங்க காங்கிரஸை விடாம சான்ஸ் எடுக்க தவறுறீங்கன்னு சொல்லும் போது, ஜெயலலிதா மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு தவறும் போது காங்கிரஸ் கூடுதலா கேட்கறான். இது இயல்பாதான் இருக்கு. இதுல வந்து உங்களுடைய கிளைமும் கொஞ்சம் என்ன, நீங்க சொன்னீங்க விஜய் பின்னாடி கிறிஸ்டியன் லாபி ஒன்று வேலை செய்யுது, இந்த ஜான் ஆரோக்கியசாமி பேர்ன ஆதவ அர்ஜுனா அவங்கதான் ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போறாங்க. ஸோ அந்த கிறிஸ்டியன் லாபி தான் ஏதோ கனெக்ட் ஏற்படுத்துறாங்க. இல்லையே, விஜய் வந்து பட்ஜெட்டு எழுத்து பேச முடியாத ஒரு ஆளாட்டெல்லாம் இருக்காரு. அதான் அது அபுபக்கர் நாம் தமிழர் தம்பி நியூஸ் 18ல பார்த்தேன். 25ல பட்ஜெட் எழுத்து பேசியிருக்காரு, 26ல ஏன் பேசல. இது வந்து ஒரு நடிகர் எண்ணத்தை கண்ணையா இல்ல, ஒரு பேரு வடிவேல் ஒரு படத்துல ஒரு பஞ்சாயத்து வரும், அவர் சொல்லுவாரு, ஆடு திருட்டு போகல, ஆடு திருடுன மாதிரி கனவு கண்டவன் பாரு கடைசியா அந்த பஞ்சாயத்து முடியும் போது. அதே மாதிரி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாம இல்ல, படத்தோட ரிலீஸ் ஆயிட்டு கேரளாவில் அது வந்து பராசக்தி படத்தோட கேரளாவில் 2 மடங்கு வசூல் அதிகம். தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான் சொல்லாத போது மலையாளிஸ் எல்லாம் என் படத்தை பார்த்து எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்டான். பராசக்தியோட 1.5 மடங்கு கர்நாடகாவில் அதுக்கு வசூல் வந்துச்சு. நான் வந்து தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம்ங்கிறதுல சீமான் சொல்லும் போது மௌனமா இருந்ததை கன்னடிசாலாம் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அதோட 1.5 மடங்கு வசூல். ஆந்திராவில் அதே போல 1.5 மடங்கு வசூல் தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்குன்னு சீமான் சொல்லும் போது நான் மௌனமா இருந்து சாதிச்சுட்டேன். அதனால வந்துட்டு நீங்க என்னங்க பத்திரிகையாளர்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடி இது பராசக்தியோட எல்லா ஏரியாவிலையும் அதிக வசூல் வந்திருக்கு. நீங்க வந்து என்ன படமே ரிலீஸ் ஆகல அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆடு திருடு போகலங்க, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போவான்ல வடிவாளு கிட்ட, வெதுங்க பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாம் ஓடுன்னு
அந்த மாதிரி 2025 பட்ஜெட்டை பற்றி பேசின விஜய் இப்ப பட்ஜெட்டை பற்றி பேச முடியாத பலனற்றவராக முதுகலம் பெற்றவராக கோழைத்தனமாளர் இருக்கிறார். ஜான் ఆర్కే నాయుడు గారు ఆదవరజన రెడ్డి గారు பேச முடியல, தெம்பு இல்ல, துப்பு இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல. நாம் தமிழர் தம்பி அபூபக்கர் உங்களை அடிச்சு துவச்சு துறதிக்கு போட்டுட்டு போயிட்டான். சாட்டை துறமுறை தான் அடிக்கிறான்னு நினைச்சேன். அபூபக்கர் ஆதாரத்தோட 25ல நீங்க பட்ஜெட்டுக்கு எதிராக விஜயை பேசினதை காட்டி இப்போ ஜனநாயகம் படம் விவகாரத்துல இப்படி பரிதாபமா இருக்கிறீங்க. இவரை நம்பியாங்க காங்கிரஸ் கூட்டணி போக முடியும். சமீபத்துல வந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து விஜயும் ஒரு நடிகையை சம்பந்தப்பட்டு ஒரு ரொம்ப அவதூறா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, வழக்கமா வந்து ரொம்ப சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் வந்து பாஜகவை பத்தி எதுவுமே சொல்ல, நயினாரை பத்தி எதுவுமே சொல்ல. நான் சொல்றேன், நயினார் பண்ண தப்பு. நயினார் என் சகோதரர் தான். அவரு இல்ல அவர் பண்ண தப்பு பேசிருக்க கூடாது. தாவேக்கா அதுக்கு பெருசா ரியாக்டே பண்ணல. அதாவது தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை பற்றி பேசக்கூடாதுன்னு முகமது நபி சொல்றாரு. அது நயினார் வந்து தேவையில்லாம அந்த நடிகை ஒருத்தரை பற்றி பேசினது முறையற்றது, நியாயமற்றது. அதுல வானதி சீனிவாசன் கருத்து கரெக்ட். தமிழிசை அதுல மூடி மறைக்கிறதெல்லாம் தேவையில்லை. மற்றபடி நயினார் இந்த இடத்துக்குள்ள ஒரு விதத்துல நேராக பாட்டிருக்கேன். இறங்கி அடிக்கிறாரு விஜய. அந்த அடிச்ச விதம் தேவையில்லாத இன்னொரு பெண்மணியை பற்றி எழுதினது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கட்டு மனதளவுல சொல்றேன். அது தவறுங்கிறத நான் சொல்றேன். பட் நீங்க இறங்கி விஜய் அடிக்கிறது கரெக்ட். சீமான் அடிக்கிற மாதிரி பிஜேபி காரன் எல்லாம் இறங்கி அடிக்கணும். ஏன்னா விஜயை விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ராகுல் காந்திக்கு கைகூலி, ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி. இந்திய திருநாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, RSSின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெரிய ஒரு பெருமிதத்தை கொடுத்த RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்துனது மோடி. உங்களுக்கு அவரு கொள்கை எதிரி புண்ணாக்கு. இந்த நாட்டுல எமர்ஜென்சியை கொண்டு வந்து ராணுவத்தோட ஊழல் பண்ணி சஞ்சய் காந்தி பிளைட் டாக்ஸ்ல செத்ததும் வாரிசு அரசியல்ல ராஜீவ் காந்தி இறக்குமதி பண்ண காங்கிரஸ் யோக்கியம். இப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் 2026 அரசியல் சக்தியாட்டு ஆகக்கூடாது. சசிகலா விட கடுமையா அடிச்சு நொறுக்கணும். 26ல விஜய் சக்தி ஆனா 29 அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவா போய் நிற்பாரு. அப்ப நம்ம ஏமாளியா இருக்கக்கூடாதுங்களா? நான் உறுதியா இருக்கிறேன். அதுல சீமான் 2 சனியன்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியன் வந்திருக்குன்னு கொடுஞ்சனியன்னு அடிக்கிறது மாதிரியும், மற்றபடி தம்பி வலமும் போகாம இடமும் போகாம நடுவுல போன அடிபட்டு விழுந்து போவ அடிக்கிற மாதிரியும், சாட்டை துறமான அடிக்கிற மாதிரியும் விஜய் இறங்கி அடிக்கணுங்கிறத எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படி நயினார் இறங்கி அடிக்கிறத நான் வரவேற்கிறேன். விஜய் எல்லாம் நத்திங், தூசு, பலம் நிரூபிக்காதவர், வெத்து வெட்டு செல்லா நோட்டு. ஜெயலலிதா அடிச்சு சீரோவாக்குனாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது அரசியல் பேச முடியாத கோழைத்தனமான ஆளு. ஒண்ணும் இல்ல, ஓட்டு இல்ல, வேற அபிமானம் ஓட்டாகாதுன்னு இன்னொரு சிவாஜி தான், இன்னொரு வடிவேலு தாண்டி இறங்கி அடிக்கணும். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு திரைப்பட கலைஞரை இழுத்து பேசுறது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. நான் இதோட பேச்சை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஜான் ஆர்கே மீடியா ஆட்கள் வந்து ஒண்ணுமே பதில் சொல்லி அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன். ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கடந்து போனேன். பஞ்சாயத்து போச்சு போச்சு போச்சு, வடிவேல விலங்கு விலை ஓடு ஓடு ஓடு, பஞ்சாயத்து முடிஞ்சு. அந்த மாதிரி பரிதாபம் ஆயிட்டியா ஜான் ஆர்கே. என்ன கொழுப்பு, என்ன திமிரு இருந்தா கொள்கை எதிரி மோடிஜி. என்ன விட்டுருவோம் நினைக்கிறியா? ஆனானப்பட்ட சசிகலா, நீங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாளுகிட்ட நடராஜன் பேசிட்டாருன்னு எஸ் சந்திரசேகர் நடராஜன் பேசினதே பெருசா பீத்திட்டு தெரியக்கூடிய ஆளுக்க நீங்க. உங்களை எல்லாம் சசிகலா அம்மையோட கம்பேர் பண்ணும்போது நத்திங். நீங்கள்லாம் சசிகலா அம்மையாரு இவரு ராகுல் காந்தியை கொண்டு வச்சு மோடி கிட்ட போர் போட்டி பண்ணும்போது நடராஜன் என்ன கதியானாரு, என்ன பொசிஷன் ஆனாரு. எவ்வளவு பெரிய ஆட்கள். யூபியில முலாயம் சிங்கையும் மாயாவதியும் சேர்த்து பாஜகவே தோக்கடிச்சு காட்டினவர் ஐயா நடராசன். ஜெயலலிதாவுக்கு கீட்டே தாண்டி நின்னவர். அவங்களே மோடி கிராக் பண்ணி தள்ளினாரு. நீங்க சோட்டா வர்றதுக்கு முன்னாடியே கொள்கை எதிரி மோடி. நல்லா இருக்க உங்க கதை. அப்ப சீமான மாதிரி நியாயமா வாங்க. திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு சொல்லிவாங்க. 4 வரையும் எழுத்துவாங்க போல்டா. எதுக்கு காங்கிரஸ்காரனுக்கு ஜாலரா அடிச்சு வாரீங்க? அப்போ நீங்க காங்கிரஸுக்கு கைக்கூலி. வரும்போதே இனத்தை அழிச்ச காங்கிரஸுக்கு ஒரு ஆளா வாரீங்க. வரும்போதே போபல்ஸ்ல ஊழல் பண்ண காங்கிரஸுக்கு ஒரு ஆளா வாரீங்க. வரும்போதே இந்துக்களுக்கு எதிரியான காங்கிரஸுக்கு ஆளா வாரீங்க. வரும்போதே இத்தாலிய கத்தோலிக்க சோனியா காந்திக்கு மகனுக்கு ஆளா வாரீங்க. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன நினைச்சீங்க? புரியுதா ஜான் ஆர்கே ரவீந்திர சாமி யாருன்னு, எங்க டீம் யாருன்னு புரியும். ஏற்கனவே எங்க கூட இருந்தவர் உங்களுக்கு புரியும். என்ன நிலைமை நடந்திருக்குது. ஒய்+ செக்யூரிட்டி கவர்னர் லெட்டர் பேட் பார்ட்டிய கவர்னர் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுத்தாரு. உங்களுக்கு போராட்டம் நடத்த முடியாம கவர்னரை பார்த்து மனு கொடுத்திய. நயினார் நாகேந்திரன்
பெரிய அளவுல உங்களை கரூர் சம்பவத்துல சொன்னார். ஏன் அண்ணாமலையே உங்களுக்கு ஆதரவா முதல்ல சொன்னாரு? சீமான் குறுக்க கொண்டு இது பண்ணும்போதுதான் சீமான் முக்கியம்னு உங்களை அடிச்சுட்டு போனாரு அண்ணாமலை. ஏன் தேமாலினி கமிட்டி உங்களுக்காக போடப்பட்டது? எவ்வளவு இதெல்லாம் நடந்தது. அத்தனை விஷயத்தையும் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒருத்தன், மோடிக்காக நிற்கக்கூடிய ஒருத்தன், சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நரி நேருக்கு நேரா சண்டை போடாதுங்கிறத குஜராத் பழமொழியை ஓப்பனா சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு கருத்தை ஏற்று விஜய் நமக்கு எதிரான சக்தி, சான்ஸ் எடுக்க கூடாது, அடிச்சு நொறுக்கிறணும், சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு மோடி கொடுத்துட்டு இருக்கிறாரு ஜானாரிக்கசாமி. புரியுதா? இப்போ ஆர்டி டீமோட ஒர்க்கு மோடிக்காக எப்படி இருக்குன்னு புரியுதா ஜானாரிக்கசாமி? என்ன ரீல்களை விட்டீங்க? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான். அடுத்த நாளே சீமான் சொன்னார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், நீ வேணா என் கூட வான்னாரு. அன்னைக்கு சொன்னேன்னா இன்னைக்கு இது நடக்குதா இல்லையா? இவ்வளவு பேர்கள், ஏன் ரங்கராஜ் பாண்டே அவரு வேற பலம் நிரூபிக்காத விஜயை வச்சு டங்குன்னு ஆடினாரு. மோடி தெள்ள தெளிவா தான் யாருன்னு காட்டிட்டார். பாத்தீங்களா? இவ்வளவு தகுதி திறமை இல்லாமல எத்தனை வரை மிதிச்சு மோடி பிரமிஸ்டா வந்திருக்க முடியும்? மோடியை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சமரசம் பேசணும், அதை பேசணும்னு 4 புரோக்கர்களை பிடிச்சி பாஜகவுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? 29 நீங்க மோடிக்கு எதிராக ராகுல் காந்திட்ட போவீங்க. அப்போ உங்களை எப்படி நாங்க விடுவோம்? எத்தனை பேர் உங்களை காட்டி எவ்வளவு வறுத்து வந்துட்டாங்க. ஏன் ஊடகத்துல பேசக்கூடிய எங்க வலதுசாரி நண்பர்களே உங்களை பெரிய ஆளா தானே எழுதுனா? அப்ப சரி, அவன் உணர்வு, அவன் என் சகோதரன் தான், அது வேற விஷயம், அவனை விட்டுறலாம். சோ இன்னைக்குள்ள நிலைமை, நீங்க ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கொண்டு என்னையா பத்திரிகையாளர் நீங்க? ஜனநாயகம் படம்லாம் ரிலீஸ் ஆயாச்சே, அது ரிலீஸ் ஆகி ஓடியாச்சே, வசூல் வந்தாச்சே, என்ன நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்றீங்க. ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு வருதாம ஆயிட்டீங்களே ஜானாரிக்கசாமி. ஓகே இப்ப சார், புரியுதா? ஓகே சார், என் கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி.